கந்த சஷ்டி முதல் நாள் விரதம் நல்லபடியாக இன்றைக்கி வச்சாச்சு. நான் வந்து பகல் மட்டும் சாப்பிடாம மற்ற 2 வேளையும் சாப்பிட்ற அந்த ஃபாஸ்டிங் இருக்கேன். ஸோ காலையில் காஃபி மட்டும் குடிச்சிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வந்து முன்னாடிலாம் மிக்சிலேயே அரைச்சிட்டு இருந்தேன். நாங்கள் அப்புறமா இட்லி ஆனால் கொஞ்சம் சாஃப்டாகவே வரதில்லை. அதனால இப்போது ஒரு கொஞ்சம் நாளாக கிரைண்டரில் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த விரதம் இருக்கும் போது நம்ம ரொம்ப சினிமா பார்க்கக்கூடாது, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கெலாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஃபுல்லாக கொஞ்சம் டிவைனாக போகலான்னு சொல்லி எல்லாம் பாட்டு அந்த மாதிரி தான் நாங்கள் கேட்டுட்ருக்கோம், சாமி பாட்டு அந்த மாதிரி. ஸோ லஞ்சுக்கு வந்து பீர்க்கங்காய் போட்டு சாம்பார் அண்ட் பீர்க்கங்காய் துவையல், கோவக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். தீபாவளி முடிஞ்சிட்டு ஏதாவது நான்வெஜ் செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் அவங்களுக்கு தெரியல தீபாவளி முடிஞ்ச உடனே இந்த கந்த சஷ்டி வருதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது, நெக்ஸ்ட் வீக் தான் சாப்பிட முடியும்னு சொல்லி. ஓகே அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நைட்டு டின்னருக்கு வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களால குக் பண்ண முடியாத சொல்லிட்டு பொங்கல், போண்டா, அப்புறம் சட்னி, சாம்பார் மட்டும் பண்ணி கொடுத்துட்டோம்.